உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகாட்டு இன்டர்பெல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய பிசி மற்றும் லேப்டாப்பில் ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆனது எடுக்கலாம். ஒன்று க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆனது எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் ஆனது பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நம்முடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நான் அதுக்காக டிஜிட்டல் கீபோர்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த விண்டோஸ் மட்டும் பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா சேம் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளிங்க் ஆகும். அப்படின்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் மை கம்ப்யூட்டருக்கு போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ எடுத்துருக்க எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆனது ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்டு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே விண்டோஸ் பட்டன், அங்கே பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணினா ஒரு பிளிங்க் ஆனதாகும். உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜில் சேவ் ஆனதாகிடும். 5வது ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே சேவ் ஆனதாகிடுச்சு. இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆனது எடுத்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது எளிமையான ஆப்ஷன் நான் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேர் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவராக இருப்பீங்க. அப்படி விண்டோஸ் 10 நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்கள் பிசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இந்த விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இங்கே ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்கள் ஸ்னிப்பிங் டூல். இதை வந்து நீங்கள் கிளிக் ஆன் பண்ணிக்கிங்க. இது கிளிக் பண்ணோன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே உங்களுக்கு இது மாதிரி டூல் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டூல் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமைஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா வேணும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதுக்குள்ளே நியூ என்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இந்த பேஜில் எது வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்குள்ளே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோடிட்டு காட்டுற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கான கலரிங்ஸும் ஆப்ஷன்ஸும் இதுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த டைரக்டரியில் போய் சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சேவும் பண்ணிக்க முடியும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 3வது மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் மூலமாக ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து அதிகமாக ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணி தம்ப்நெயில் ஆனது நான் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு பட்டனுக்கு அது கிளிக் பண்ணதுக்கப்புறமாக Ctrl+C கொடுத்து அந்த பேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்க வேண்டியிருக்கும். காப்பி பண்ணதுக்கப்புறமாக பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் கொடுத்துடலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் வந்து கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் Ctrl+V கொடுத்து அந்த பேஜை பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆனது பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிங்க. இது மேக்ஸிமைஸ் பண்ணிட்டதுக்கப்புறமாக இது எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி மினிமைஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த பேஜை. இது மாதிரி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும், எந்தளவுக்கு ஹரிசாண்டலாக இருக்கணும், எந்தளவுக்கு வெர்டிகலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடிட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி கலரிங்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வந்து தம்ப்நெயிலாம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வேர்டில் கூட நீங்கள் இதை வந்து பேஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு ஏதாவது ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டீங்க, உங்களுக்கு முழு பேஜும் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு ஃபுல் பேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். உங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த சிம்பிளான மெத்தட்ஸை வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இது ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.